தௌஹீதை பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் இமாம்கள் அவங்க வந்து அந்த கலிமாவிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலிமாக்கள் வந்து டிவிஷனாக பிரித்து வச்சுருப்பாங்க. 5ஆம் கலிமா, 3ஆம் கலிமா, இப்படிலாம் அந்த கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வெட்டியாக நம்ம எப்படிமோ அதான் எல்லாத்துக்கும் குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குது. அப்படி சொல்லணும்னு ஆதாரம் இருக்காதே தவிர, ஆனால் ஒவ்வொரு அவங்க எழுதின அந்த வார்த்தைகளுக்கும் ஆதாரம் இருக்கும். 10 ஹதீஸ் இணைச்சு ஒரே பேக்கேஜ் அவங்க பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அதில் ஒரு பேக்கேஜ் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஈமானே முசம்மல், அதாவது ஈமான் முழுமையான ஈமானுடைய ஒரு முழுமையான அந்த வெளிப்பாடு எப்படி இருக்கும். ஆமந்து பில்லாஹி கமா ஹுவ பி அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி வ கபில்த ஜமீஅ அஹ்காமிஹி வ அர்கானிஹி, நான் அல்லாவின் மீது அவனுடைய பெயர்களில் மற்றும் அவனுடைய பண்புகளில் எவ்வாறு குறிப்பிட்டுள்ளதோ அவ்வாறு அவனின் அனைத்து கட்டளைகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் அல்லாவை இந்த மாதிரி நம்புகிறேன். எப்படி நம்புகிறேன்? அனைத்து பண்புகளும் குர்ஆனில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அந்த பண்புகள் எவ்வாறு உள்ளதோ அந்த பண்புக்கு என்ன விளக்கமோ அந்த மாதிரி நான் விளங்குறேன். அப்படி நான் அந்த பெயர்களும் அந்தவுடைய பண்புகளையும் நான் அப்படியே அல்லாவுடைய அந்த விளங்குறேன். அவனின் அனைத்து கட்டளைகளையும் நான் முழு மனதாக ஏற்று செயல்படுத்துவேன். இது வந்து ஈமானுடைய டெஃபினேஷன் சொன்னல. அங்கே குர்ஆனில் அங்கே ஹதீஸ் என்ன வருது? அல்லாவை நம்புதல். அப்போ அல்லாவை நம்புனா மூமினா? அப்போ அபூஜஹல் அல்லாவை நம்பலையா? அபூஜஹல் அல்லாஹ்னா யாரும் தெரியாதா? காபா யார்? காபாவுடைய நிர்வாகி அவனுக்கு தெரியாதா அல்லாஹ் யாருன்ட்டு? எல்லாம் தெரியும். இப்போ அல்லாவை நம்புறதுன்னா அல்லாஹ் என்று ஒருவன் இருப்பதை நம்புறது மட்டும் இல்லை, இதுதான் டெஃபினேஷன். அப்போ இது ஹதீஸ் கிடையாதும்பாங்க. அப்போ அல்லாவுடைய சிஃபத்துகளை நிராகரிக்கலாமா? அப்போ நீங்கள் சொல்லுங்கள். நொரண்டுக்குன்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து இருக்குது பேச்சுக்கள். அலி ரலியல்லாஹு நியமனத்தில் கேள்வி எழுப்புறாங்க சிலர். அப்படிங்கிறாங்க அலி ரலியல்லாஹு அபூபக்கருக்கு அபூபக்கருக்கு வந்து 6 மாதம் பையத் செஞ்சாமல் என்ன நஜீஸ் வெளிப்படுத்துறாங்க. அதான் சொன்னல அலின்னா இவங்களுக்கு ரொம்ப பாசன்ட்டு அந்த நஜீஸ் வெளிப்படுத்துறாங்க. அலி மேலே இவங்களுக்கு பாசம் பாருங்க எப்படின்னு. என்ன நஜீஸ் அப்படின்னா அலி ரலியல்லாஹு 6 மாதம் பண்ணல. அப்போ என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ளே அந்த ஆசையை வச்சிருந்தார். இப்போ இப்படியாப்பட்ட அசுத்தம் வராதுன்னு தான் ரசூலா அந்த கருப்பு போர்வையை போர்த்தி அனைத்து விதமான அசுத்தங்களை விட்டு இவரை நீக்கு அப்படின்னு சொல்லி ரசூலா வந்து இந்த போர்வைகள் இருக்கிறவங்கள நீக்கு அப்படின்னு நல்லா ரசூலா சொன்னாங்க. அது அப்புறம் என்னங்கிறாங்க, அலி ரலியல்லாஹு தேர்வு யார் நடத்தினாங்க? கவாரிஜ்கள் நடத்தினாங்க. எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க. யார் தேர்வு பண்ணாங்க? ஆள் இல்லாத டைமில், எலெக்ஷன் கமிஷனே இல்லாத டைமில் இவர் ஆட்சிக்கு உக்காண்டார். எல்லாம் எவ்வளோ பெரிய நஜீஸ். எங்கேயாவது உம்மத்தில் யாருக்காவது 4வது கலீஃபா அலி ரலியல்லாஹு என்பதில் மாற்று கருத்து யாருக்காவது இருக்கா? எவ்வளோ லெவலில் இறங்குறாங்கன்னு பார்த்தீங்களா இல்லையா? என்ன கலீஜ் லெவலில் இவங்க இறங்கி நம்மளை பார்த்து என்ன சொல்கிறேன்? இவன் வந்து கண்ணிய குறைவாக பேசுகிறாங்க. இது கண்ணிய குறைவா? வார்த்தைகள் அழகாக போட்டுட்டு எவ்வளோ கேவலமாக வேணாலும் நீங்கள் சித்தரிப்பீங்க. அது கண்ணிய குறைவு கிடையாது. நம்ம வாழ்த்தை நம்ம ரெகுலர் பாஷையில் நம்ம பேசுகிறது என்ன? அதுன்னு வார்த்தைகள் செத்துட்டோம் மரணித்து விட்டார்கள் என்று சொல்லணும். செத்துட்டாங்க அப்படின்னா உயிர் போச்சு அவ்வளோதான் செத்துட்டாங்கன்னா நான் செத்தாலே அப்படி தான் சொல்லுவேன். எனக்கு யாராவது நியூஸ் வந்து அப்படி தான் சொல்லுவேன். அதுதான் மேட்ரு. இது கூட இன்சல்ட் பண்ணிட்டோம். நபிமார்களை அவமதி என்னையே ரசூலா செத்துட்டாங்கன்னா இதெல்லாம் வந்து கண்ணிய குறையில். இதுதான் கண்ணிய குறை. இது அலி மேலே அவருடைய இது யாருக்காவது குலஃபாய் ராஷிதின் 4வதுல யாருக்காவது அவர் மாற்று கருத்து இருக்கா? ஷியா சன்னி இதெல்லாம் இஜ்மா, இது இன்டர்நேஷ்னல் இஜ்மா. இது என்ன இது இந்த மாதிரி இஜ்மால வேற இல்லை. இஜ்மாவை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. இஜ்மா எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. அதான் சொல்கிறாங்க ரசூலா இஜ்மா விட்டு வெளியே போகிறவன் அப்படிங்கிறாங்களா? எதுதான் அது? இவங்க வந்து கொண்டாந்து 27 இஜ்மான்றாங்க. எது லைலத்துல் கத்ர் 27ங்கிறது இஜ்மா. இதுலேருந்து வெளியே போனால் அவன் ஜமாத்தை விட்டு வெளியே போனான். இது இல்லை ஜமாத்தை விட்டு வெளியே போகிறது, இதுதான் ஜமாத்தை விட்டு வெளியே போகிறது. அப்போ அலி ரலியல்லாஹுடைய நியமனத்திலே உங்களுக்கு வந்து நாங்கள் அதை சகிச்சுட்டோம்ல, நீங்கள் முஆவியாவை சகிச்சுங்க சொல்ல வர்றது. இதெல்லாம் நாங்கள் சரின்னோம்ல, இப்போ கண்டுக்காமல் இருங்க அப்படிங்கிறேன். கண்டுப்போம், அதையும் சேர்த்து தான் அதில் கண்டுட்டு இருக்கோம். நீங்கள் கர்பலா தொடர் பார்க்கல, உங்களுக்கு எரிச்சல் பார்க்குறதுக்கு. உண்மை பார்க்க சுருக்குன்னு குத்துமில்ல, அதில் உட்கார முடியாது உங்களால். அதனால் தூக்கி போட்டுறீங்க, உட்காந்து பார்க்குறதில்ல. ஃபுல்லாக பாருங்கள், அதையும் சேர்த்து தான் கவர் பண்ணிக்கும். யார் தேர்வு பண்ணால், ஊரில் யார் இருந்தால், யாருக்கு அத்தாரிட்டி இருந்துச்சு, எங்கே அவர் பையத்து பண்ணார், எல்லாத்தையுமே சேர்த்து தான் அதில் கவர் பண்ணியிருக்கோம். அதை போய் பாருங்கள். இல்லை தபரிலேருந்து எடுத்து போட்டிருக்கோம், ஹதீஸ்கள்லேருந்து எடுத்து போட்டிருக்கோம். தல்ஹா சுபைர் இவங்கெல்லாம் வந்து மிரட்டப்பட்டு பையத்து செஞ்சாங்க. அதையும் சேர்த்து தான் நாங்கள் உடச்சிருக்கோம். யார் விரும்பி செஞ்சாங்க, யார் விரும்பாமல் செஞ்சாங்க, எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயில் அதில் பேசியிருக்கோம். இவங்களுக்கு ஒரு குஷி. அப்போ இதில் என்ன அப்படின்னா, இப்போ இதிலேருந்து அங்கே போய்ட்டோம் நம்ம. இதில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய அவன் மீது அவனுடைய அந்த பெயர்கள் மற்றும் அவனுடைய பண்புகளில் குறிப்பிட்ட உள்ளவாறு எல்லாத்தையுமே நாம் வந்து நம்பணும். நம்புறதுன்னா என்ன? வெறும் நம்புறதில்லை. அவனுடைய அனைத்து கடமைகள் கட்டளைகளை ஏற்று செயல்படணும். இப்போ குர்ஆன் என்னென்னலாம் ஆர்டர் போடிச்சோம் அது எல்லாத்தையுமே சேர்த்து செயல்படணும். ஒரு கட்டளையை ஃபாலோ பண்ணிவிட்டு அவன் வந்துட்டு இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ண முடியாது. அவனுக்கு இருப்பதை போன்ற அவனுடைய ஒரு பண்புகளில் ஒரு பண்பு மறுத்துட்டா என்ன ஆயிரும்? அவனுடைய அந்த ஒரு பண்புகளில் ஒரு பண்பு அவனை மறுத்துட்டீங்க என்ன ஆயிரும்? குஃப்ரு, நிராகரிப்பாளர். அல்லாஹ்வுக்கு கண்ணு தெரியாதுங்க. இப்போ யார் நீங்கள்?
நிராகரிப்பாளர். அல்லாஹ் அடக்கி ஆள்பவன், அவனால் அடக்கி ஆள முடியாது அப்படிங்கிறீங்க. இப்போ என்னது? குஃப்ரு, நீங்கள் காஃபிரு. நீங்கள் தொழுவலாம், தொப்பியும் வைத்துக் கொள்ளலாம், பெரிய ஒரு அஜரத்தாவும் இருக்கலாம், ஒரு இன்டர்நேஷனல் மதரசா கூட இருக்கலாம், உங்கள் கையில் 1000 பேர் களிமா கூட சொல்லியிருக்கலாம், மிகப்பெரிய நீங்கள் ஒரு நான் முஸ்லீம் தாயா கூட இருக்கலாம். மறுமையில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்கள் அமலுக்கு என்ன கிடைக்கும்? 0. இந்த சிஃபத்தில் ஒரு சிஃபத்தை நீங்கள் நிராகரிச்சிட்டிங்கன்னா, அப்போ அதே சிஃபத்தை இன்னொருத்தருக்கு தூக்கி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பேர் நஷ்டம். அது தானே அக்கப்புறம் நடந்துட்டு இருக்கு. தர்காவுக்கு என்ன சொல்கிறோம்? காபத்துல்லா போகிறோம், ரசூல் அல்லாஹ் குரானில் அல்லாஹ் மக்காவுக்கு போகிறோம், சுற்றி நின்றுக்கிறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாஷையில் அல்லாட்ட துவா கேட்குறோம். அது அவர் அல்லாஹ் கேட்டுட்டு இருக்கிறாங்க, நம்பி கேட்குறோம். அதே டெடிகேஷனோட நாகூர் தர்காவில் ஒருத்தர் போகிறாரு, ஒரு கூட்டம் ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணி நிற்கிது. ஒருத்தர் மலையாளத்தில் கேரளாலேருந்து வர்றாரு, ஒருத்தர் தமிழில் வர்றாரு, ஒருத்தர் வர்றாரு. இவர் ஒரே நேரத்தில் பேசுவதை இவர் செவி ஏற்பார். இந்த தன்மை இவருக்கு உள்ளது நீங்கள் நம்புறீங்க. இது ஷிர்க்கு, பக்கா ஷிர்க்கு. அப்போ இந்த ஷிர்க்கு இதை மேட்ச் பண்ணி அழகாக உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரியுதில்ல? இப்போ நேரடி ஷிர்க்கா இது? இப்படி எங்கேயாவது விளக்கம், எங்கேயாவது எந்த சாவியாவது விளக்கம் சொல்லியிருப்பாங்களா இப்படியாப்பட்ட ஷிர்க்குகள் கூடாதுன்ட்டு? அதெல்லாம் இருக்காது. ஹதீஸ்லையும் எங்கேயும் இருக்காது. மொத்தமாக இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளில் ஒரு சிஃபத்து இன்னொருத்தருக்கு இருப்பதாக நம்பிட்டா இது என்னது? அது வந்து ஷிர்க்கு. அப்படி ஒரு சிஃபத்தில் ஒரு சிஃபத்து, அவனே அரசன் குரான்ல இல்லையா? மாற்று பொருள் தரக்கூடாதுங்கிறீங்களே, இந்த இடத்துல நாங்களா மாற்று பொருள் கொடுக்குறோம். வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹ்வுக்கே உரியது. இது என்னது? இது சிஃபத்தா இல்லையா? அப்போ இன்னொருத்தரை நீங்கள் அல்லாஹ்வே அரசன் இல்லை என்று சொன்னால் அவன் காஃபிர். அல்லாவும் அரசன், இவனும் அரசன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு பேர் முஷ்ரிக். மலிக் என்று நீங்கள் அழைத்துக் கொள்வதே போதுமானது. வேறெல்லாம் அதுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்து கொள்வதே நீங்கள் போதுமானது. பெருசாக நீங்கள் ஒன்றும் ஆய்வெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம். நேரடியாக அதான் அல்லாஹ் சொல்கிற ஆயாத்துல் முஹக்கமாத், வெளிப்படையான ஆயத்து. அது அதையா முத்தசாபிஹா தாக்குறீங்க? அவனே அரசன், அரசன் பேசுங்களேன். அரசன் அல்லாஹ் தான், வேறு யார் அரசன்? அவனும் அரசன் கிடையாது. அப்போ டைரெக்டாக அதை பேசிட்டு போயிடலாம்ல. அப்போ அது பேசுறதில்ல, மாற்று பொருள் நாம கொடுக்குறல. கோடுவேடு நாம மறுமை நாளுக்கு கோடுவேடு கொடுத்தா இவங்க வந்து தௌஹீதுக்கு கோடுவேடு கொடுத்து அவங்க உம்மத்தை டைவர்ட் பண்ணி எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ அடியார்கள் எப்படி நம்பணும் அல்லாஹ்? அப்போ ஹாக்கிமியத்தை பற்றி சுருக்கமாக ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. அதாவது இந்த அரசியல் விளக்கம் மட்டும் அவர் கொடுக்குறாரு. அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் தனி. அந்த சிஃபத்துகளில் அந்த அரசியல் சிஃபத்து மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 16 சிஃபத்து அரசியலுக்கு மேர்ஜ் ஆகுது. அல்லாஹ்வுடைய அந்த 16 சிஃபத்துகள், அல்லாஹ்வுடைய அந்த பெயர்கள் வரக்கூடியது, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 16 வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலிடிக்ஸுக்கும் மனிதனுடைய அந்த அந்த சட்டத்திட்டங்களுக்கு மட்டுமே அது கவர் ஆகுது. ஃபர்ஸ்ட் என்ன? வானங்கள் மற்றும் பூமியின் அல்லாஹ்வை போன்று முழுமையாகவோ அவனின் தன்மைகளில் ஒன்றை கொண்டவனாகவோ யாரும் இல்லை. இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? அல்லாஹ் மாதிரி யாரும் இல்லை. ஃபர்ஸ்ட் அவனே அனைவரையும் மிகைத்தவன், அடக்கி ஆள்பவன். அவன் அடக்கி ஆள்பவன். இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? அல்லாஹ் மட்டும்தான் அடக்குறான். அவனே அனைத்தையும் அறிந்தவன். இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? அவனுக்கு எந்த குறையும் இல்லை. இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? எல்லாரையும் அவன் கண்காணித்து கொண்டிருக்கிறான். இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? எல்லாருக்கும் அடைக்கலம் தருபவன். இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? ஏழாவது என்ன? என்றென்றும் உயிருடன் இருப்பவன். இதுலேயும் யாருக்கும் மாற்று கருத்து? அனைத்தின் மீதும் ஆற்றல் மிக்கவன். அவன் நினைச்சா எதை வேணாலும் செய்ய முடியும். எல்லா அதிகாரமும் அவனுக்கே உண்டு. என் பர்சனல் லைஃப்லையும், என்னுடைய ஃபேமிலி லைஃப்லையும், என்னுடைய பொருளாதாரத்திலையும் எதில் வேணாலும் மூக்கு நுழைக்கக்கூடிய அதிகாரம் அவனுக்கு இருக்குது. விரும்பியோ விரும்பாமலோ அவனுக்கே கட்டுப்படுகின்றன. வானம் இருக்கட்டும், சந்திரன் இருக்கட்டும், சூரியன் இருக்கட்டும், எல்லாமே அல்லாஹ்வுக்கு விரும்பியோ விரும்பலையோ கட்டுப்பட்டு தான் ஆகணும். லாபமும் நஷ்டமும் அவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அல்லாஹ் நினைச்சா தான் என்ன உயிரோட வச்சிருக்க முடியும். என்னது ஏதாவது ஒன்று பிடுங்கிட்டு போகுது அப்படின்னா அல்லாஹ்னால தான் பிடுங்க முடியும். அவன் தடுத்ததை யாரும் எனக்கு வந்து கொடுக்க முடியாது. அவன் கொடுத்ததை யாரும் தடுக்க முடியாது. அவனின் அனுமதியின்றி யாரும் அவனிடம் பரிந்து பேச முடியாது. இத்தனை பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் தௌஹீத் தானே பேசிட்டு இருக்காரு. மௌலானா மௌதூதி தௌஹீதை பற்றி அக்கறை இல்லை. ஆனால் இந்த சப்ஜெக்ட் எங்கே இருக்குது தெரியுமா? கிலாஃபத் முல்கியத் புக்கில் தான் இது இருக்குது. பேசுறது கிலாஃபத்து, உள்ளே போனால் இந்த டாபிக் இருக்குது. இதெல்லாம் என்ன பேசிகிட்டு இருக்கிறோம்? இந்த குருட்டு கூட்டம் என்ன சொல்கிறது? தௌஹீத் வேறு, கிலாஃபத் வேறு. இவங்களுக்கு தௌஹீதை பற்றி கவலை. இதெல்லாம் என்ன பேசிட்டு இருக்கோம்? இதெல்லாம் சொல்லிட்டு இதனால் அல்லாஹ்வுக்கு நாம் வந்து அரசியலில் கட்டுப்படணுங்கிற அது சொல்கிற. லாபம் தீங்கும் அவன் தான். அவனின் அனுமதி இன்றி அவனிடம் யாரும் பரிந்து பேச முடியாது. இது அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் ஒன்று. விரும்புபவரை மன்னிக்கவும் விரும்புபவரை தண்டிக்கவும் அவனுக்கு அதிகாரம் உண்டு. அவன் நினைச்சா திருநவனுக்கு கை வெட்டி ஆகணும்னு சொல்லுவான். அவன் நினைச்சா திருநது ஒரு பிரச்சனை இல்லைன்னு அவன் சட்டம் அவன் முடிவு பண்ணிக்குவான். மரண தண்டனை எது கொடுக்கணும் அவனுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அவன் யாரை கொடுக்க சொன்னாலும் அதுக்கு நான் கொடுப்பேன். அவ்வளோதான் மேட்ரு. இங்கே வந்து ஜனாதிபதிக்கு லெட்டர் போய், கவர்னருக்கு லெட்டர் போய், அங்கே போய் அதெல்லாம் மேட்ரு இல்லை. இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சு, கொன்று, அவ்வளோதான். மன்னிக்க அதிகாரம் யாருக்கு இருக்குது? அந்த ஃபேமிலிக்கு இருக்குது. அதை எல்லாம் கொடுத்துருக்கான், வச்சிருக்கான், அவ்வளோதான். அது ஃபேமிலி ஒத்துக்க மாட்டேங்குதா? கொடுத்தது அவனும் ஒன்றே தான் ஆகணும். அவன் உத்தரவை எதிர்த்து யாரும் மாற்றிவிட முடியாது. மாங்காய் மரத்தில் மாங்காய் தான் வரணும்னு அல்லாஹ்வுடைய உத்தரவு. நீங்கள் தேங்காய் வர வச்சுருங்க பார்ப்போம். புரியுதா இல்லையா? கண்ணு பார்க்கணுன்னு அல்லாஹ்வுடைய உத்தரவு. நீங்கள் கண்ணை வந்து மோந்து பார்க்க வச்சுருங்க பார்ப்போம்.
மூக்கு வந்து நுகரம் தான் அல்லாவுடைய உத்தரவு. அதை நீங்கள் ஓவர் சீட் பண்ணி மூக்கு வந்து பார்க்க வச்சுருங்க பார்ப்போம். பார்க்க முடியாது. அதுதான் அந்தந்த வேலை, அவன் கொடுத்த வேலையை தான் செய்யும். அவன் கட்டளையிட்டால் நடந்தே ஆக வேண்டும். யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. இந்த விஷயங்கள் கொண்டு வந்து இதுக்குள்ளே தான் அரசியல் வருதுங்கிற. இப்போ இந்த அரசியல் இது கவர்மெண்ட்டுக்கும் ஃபில் பண்ண முடியும். என்ன, வானங்கள் மற்றும் பூமியின் அவனை போன்ற வேறு யாரும் இல்லை. இப்போ அரசாங்கம் இதுதான் வலிமையானது, இதை போன்று வேறு யாரும் இல்லை. அப்படி தானே? இன்றைக்கி எது மனித வாழ்க்கையில் வலிமையானது? அரசாங்கம் தானே. ரெண்டாவது, அவனை அனைத்தையும் மிகைத்தவன் அடக்கியாள்பவன். அரசாங்கம் மிகைத்தது அடக்கியாலும் அதை மீறி உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு எந்த குறையும் இல்லை. அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டுச்சுன்னா அது உங்கள் நன்மைக்கு தான் போட்டிருக்கும், அதில் எந்த குறையும் இருக்காது. நீங்கள் அப்படி தான் நம்பணும். அப்படி தானே சொல்கிறாங்க. இது அக்கீதா தானே? இது எல்லாரையும் கண்காணிப்பவன். அரசாங்கத்தை மீறி உங்களால் ஒரு தவறும் இழைத்து விட முடியாது. அப்படி தானே? எங்களுடைய துறைகள் உங்களை சும்மா விடாது. அவங்க அவெல்லாம் வழக்குகள் சும்மா விடாதுங்கிறான். நீங்கள் வந்து எங்கள் போலீஸ் சும்மா விடாதுங்கிறீங்க. புரியுதா இல்லையா? எங்களுடைய சிஐடிகள் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன தான் ஊழல் பண்ணாலும் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். எல்லாருக்கும் அடைக்கலம் தருபவன், எல்லாருக்கும் சிட்டிசன்ஷிப் தருபவன், என்றென்றும் உயிருடன் இருப்பவன். ஏதோ ஒரு கவர்மெண்ட் ரூலிங்கில் இருந்துகிட்டே இருக்கும். அனைத்தின் மீதும் ஆற்றல் மிக்கவன். விவசாயிகளுக்கு மீதும் ஆற்றல் மிக்கவன், வியாபாரிகள் மீதும் ஆற்றல் மிக்கவன், வண்டி ஓட்டுபவன் மீதும் ஆற்றல் மிக்கவன், டோல்கேட்டின் மீதும் ஆற்றல் மிக்கவன். அரசாங்கத்துக்கு இதெல்லாம் பொருந்தா இல்லையா? புரியுதா இல்லையா? விரும்பியோ விரும்பாமலோ அனைத்தும் அவனுக்கே கட்டுப்படுகின்றன. விரும்பியோ விரும்பாமலோ ஜிஎஸ்டி கட்டப்படுகின்றன. விரும்பியோ விரும்பாமலோ இன்கம் டேக்ஸ் கட்டப்படுகின்றன. விரும்பியோ விரும்பாமலோ மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் நீங்கள் கொடுத்தே ஆகணும். விரும்பியோ விரும்பாமலோ பெட்ரோலில் இவ்வளோ டேக்ஸ் போட்டே ஆகணும். எப்படி? லாபமும் தீங்கும் அவனால் மட்டுமே இழக்க முடியும். விலைவாசி அவன் குறைச்சால் உங்களுக்கு லாபம், ஏற்றுனா உங்களுக்கு நஷ்டம். அவனின் அனுமதியின்றி யாரும் அவனிடம் பரிந்து பேச முடியாது. விவசாய சட்டம் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வழியாக அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து அவங்ககிட்ட பரிந்து பேசணும். விரும்புபவரை மன்னிக்கவோ தண்டிக்கவோ அவனுக்கு அதிகாரம் உண்டு. 7 பேர் விடுதலை கொடுக்கணுமா வேணாமாங்கிற அதிகாரம் இவங்ககிட்டே இருக்குது. அவன் உத்தரவை எதிர்த்து யாரும் மீறி ஒன்றும் செய்துவிட முடியாது. டோல்கேட்டில் 60 ரூபா இருந்துச்சு, இன்றைக்கி 90 ரூபா. நீங்கள் அவன் உத்தரவை மீறி யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது. அதை கடக்கணுன்னா நீங்கள் 90 ரூபா கொடுத்தே ஆகணும். யாரிடமும் விளக்கம் கொடுக்கும் தேவை அவனுக்கு இல்லை. பெட்ரோல் ஏன் ரேட் ஏற்றுனாங்கிற சொல்கிற விளக்கம்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. பாக்கிதான் எவ்வளோ மெர்ஜ் ஆகுது. அவன் கட்டளை இட்டால் நடந்தே ஆக வேண்டும். நாளையிலேருந்து கரண்ட் பில்லு யூனிட் இவ்வளோன்னு கட்டியே ஆகணும். யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அப்போ இத்தனை நம்பிக்கை நம்ம கொண்டு போய் எங்கே அட்டாச் பண்ணுறோம்? இதுல மனம் விரும்பி இது எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணிட்டும் போது நீங்கள் தௌஹீத்வாதி நம்புங்கப்பா, நீங்கள் தௌஹீத்வாதி. நம்ம கேட்கணும் எப்படி இதெல்லாம் வந்து இது வந்து தௌஹீதுக்கு அகெயின்ஸ்ட். அப்போது அதாவது அந்த ஏகத்துவத்தின் அடிப்படையில் ஒரு அரசாங்கம் நிறுவப்பட்டு இருக்கும்போது இது எல்லாமே உங்களுக்கு ஹலால் ஆயிடும். இதில் வந்து இப்போ கட்டுப்படுறது, இப்போ நானும் கட்டிட்டு தான் இருக்கேன். இப்போ இவங்க உடனே இவன் ஜிஎஸ்டி கட்டுறது இல்லையா, இவன் பெட்ரோல் எவ்வளோ வாங்குறான், லந்துக்குன்னு பேசுவேன். அதான் சொல்கிறேன், இங்கே லந்துக்கு பேச வேண்டிய சப்ஜெக்டே இது கிடையாது. இது முஸ்லீம்கள் டாப்பிக்கே கிடையாது, மூமின்கள் டாபிக் அது. இஸ்லாம்னா என்ன, நீங்களுக்கு 5 தானே, நீங்கள் 5க்குள்ளே இருங்க, வேலை முடிஞ்சது, மறுமையில் மீட் பண்ணுங்கள், அல்லாவுக்கு என்ன கொடுப்பானோ கொடுப்பான், வாங்கிக்கிங்க, கபர்லேயே போங்க, தீன் என்னன்னு காட்டுவான், அதில் முடிஞ்சுங்க, பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுக்கு 5 தானே இஸ்லாமு. இது வேற இஸ்லாமுங்க, இது குரான் பேசக்கூடிய இஸ்லாம், இது ரசூல்லா சொல்லி தரக்கூடிய இஸ்லாம், இது வேற இஸ்லாம். நாங்கள் வேற ஒரு டாபிக் பேசிட்டு இருக்கோம். சாரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நீங்கள் வேற டாப்பிக்கில் போங்க. அதில் அதான் இவங்களோட டிபேட்லாம் பாருங்கள், யாரை காஃபிர் யார் முஸ்லீம், ஏன் அதெல்லாம் இஸ்லாம் லெவலுடைய டிபேட்டு, ஈமான் லெவலில் டிபேட்டில். ஏன்னா ஈமான் யாருமே ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன் ஈமான் நானே ப்ரூவ் பண்ண முடியாது போய் நான் எப்படி உங்களை பார்த்து நீங்கள் மூமின் இல்லைன்னு சொல்ல முடியும்? இப்போ அதனால் இது எல்லாமே ஈமானோட இன்க்ளூட் ஆகி மெர்ஜ் ஆகுது. எது இந்த அல்லாவுடைய இந்த அதிகாரங்கள், இது இப்போ அல்லாஹ் எடுத்துங்க, அல்லாஹ் ஒரு மிகைத்தவன் அடக்கியல்பவன், அவனை ஒழுங்காக கட்டுப்பட்டு நடந்துக்குங்க, நான் மிகைத்தவன், அவன் அனைத்தையும் அறிந்தவன், எனக்கு தெரியும்டா உனக்கு நல்லது எது சட்டம் கெட்டது எதுன்ட்டு, நான் கொடுக்குற சட்டத்தை நீ ஃபாலோ பண்ணுறா, எல்லாரையும் கண்காணிப்பவன், நீ என்னடா போலீஸை கண்காணிக்கனா, உனக்கு மேலே இருந்துட்டு கண்காணிச்சிட்டு இருக்கிறேன்டா, அல்லாஹ் சொல்கிறான். எல்லாருக்கும் அடைக்கலம் தருபவன், நான் நினைச்சாலும் பூமியிலே இருக்க விட மாட்டேன்டா, அல்லாஹ் என்றும் உயிரோடு இருப்பவன், செத்ததுக்கப்புறம் நீ ரூலாய் வந்துட்டு இருப்பேன், நான் அங்கேயே பர்மனெண்ட்டாக இருப்பேன். இப்போ அரசாங்கத்துடைய அதிகாரத்துலேருந்து வெளியே போயிடுறேன்ல, அல்லாவுடைய அதிகாரத்துலேருந்து எங்கேயா வெளியே போக முடியுமா? உயிரோடு இருப்பவன்ட்டு எல்லா அதிகாரமும் அவனுக்கே உண்டு. ஒன்று எல்லாம் கொடுத்தது எல்லாமே அவன் தான், அவனுக்கு அல்லாத அதிகாரம் எப்போ நீ கொடுத்துட்டு உனக்கு இல்லாத அப்படிங்கிற விரும்பியோ விரும்பாமலோ அனைத்தும். இப்போ இது எல்லாமே ஃபிட் பண்ணுங்க தௌஹீதுடைய சிஃபத்துகளில் ஒன்று. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த வாழ்க்கை சட்டத்திட்டங்கள் டிசைன் பண்ணுது, அதில் வந்து இந்த 16 சிஃபத்துகள் வந்து மெர்ஜ் ஆகுது. இத்தனை கட்டளைகளும் இவ்வளோ இருக்கும். அப்போ இவ்வளோ பெருசாக நம்ம களிமா சொல்லணும், இவ்வளோ பெருசாக சொல்லணும். அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் பார்ப்பவனாகவும் கேட்பவனாகவும் அடக்கியாள்பவனாகவும் உணவளிப்பவனாகவும் உயிரெடுப்பவனாகவும் லாப நஷ்டத்தை தரக்கூடியவனாகவும் கண்காணிப்பவனாகவும் இவ்வளோ பெரிய களிமா சொல்கிறதுக்கு பதிலாக தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான், இவ்வளோ நீட்டி முழிக்காதீங்கன்னா லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லுங்கள், சிம்பிளாக ஒரு கோடு வேர்டில் சொல்லுங்க. அதை நாம் இழுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணால் களிமால இல்லாத வார்த்தைக்கு விளக்கம் சொல்கிறாங்கிறது. இவ்வளோ பெருசாக களிமா சொல்ல முடியுமா ஒவ்வொரு டைமும்? பாங்கு சொன்னால் எப்படி இருக்கும் பாங்கு நினச்சி பாருங்க.
அஷ்ஹது அல்லா இலாஹ சமது, அப்புறம் பார்ப்பவன் இதுன்னு போட்டு எல்லா பேரும் இழுத்தா எப்படி இருக்கும்பாங்க. எல்லா ஒவ்வொரு இடத்துலையும் அல்லாஹ் நீங்கள் சொல்லும்போது இந்த 99 அடங்கும். அதில் நீங்கள் ஒன்று கூட